இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் எப்போதாங்க இந்த மனோஜ் மாட்டுவார்? ஏன்னா இந்த விஷயத்தில் கூட மனோஜை மாட்டவில்லைன்னா எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா பெரிய பெரிய உண்மைகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 4 லட்ச ரூபா பணத்துக்காக இவர் நகையை திருடி கொண்டு போய் மீனாவோட நகையை போய் அடகு வைக்கிறேன் பேர் வழின்னு கொண்டு போயிட்டு நகைப்பத்தில் கவலையே படாமல் தம்பி ஒய்ஃபோட நகை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் யோசிக்காமல் அதை விற்றுட்டு வந்த ஒரு மனுஷன். அதனால் அது சிக்கணும் நம்ம ஆசைப்படுறது ஓகே. இன்னொரு பக்கம் இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கான 30 லட்ச ரூபா காசுமே முழுக்க அண்ணாமலைக்கு சேர வேண்டிய பணம், முத்துவுக்கு சேர வேண்டிய பணம். அண்ணாமலை மீனாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மனோஜ்கிட்ட கேட்டதுக்கு 30 லட்ச ரூபா அவர் கேட்டார். 30 லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஓடி போயிட்டார். 27 லட்சம் தூக்கிட்டு ஓடி போனார். 30 லட்சமாக திருப்பி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆனால் திருப்பி கல்யாணம் பண்ணது யார்? மீனாவை. கல்யாணத்தே விருப்பமாக இல்லாமல் அப்போ முத்து. அப்போ அந்த பணம் ஒன்று முத்துக்கு வரணும், இல்லைனா அண்ணாமலைக்கு திருப்பி போய் சேரணும். அவர் அந்த 10 லட்சத்தை 3 பசங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம், இல்லை இதெல்லாம் எதையுமே பண்ணாமல் அவரே கையில் வச்சுக்கலாம். 5 லட்ச ரூபா மேலே ரூம் கட்டுறதுக்கு காசு இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டு இருக்கும்போது 30 லட்சத்தை தூக்கிட்டு எங்கள் மாமனார் கொடுத்த காசுன்னு சொல்லி கதையை விட்டதெல்லாம் எப்போ சிக்க போகிறாங்க, ரோஹிணி சொன்ன போயெல்லாம் எப்போ மாட்ட போகிறாங்கிறது தெரியல. அதாவது குழி தோண்டி இந்த குழிக்கு மேலே கொஞ்சம் மண் விழுந்து மூடி கொஞ்சம் மேலே கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு குழியை தோண்டி இன்னும் கீழே போய்ட்டுருவாங்க. அப்படியே கீழேன்னு போயிட்டு அதான் நம்மளும் எப்போப்பா நமக்கே சலிப்பாயிடுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவாங்க, எப்பயாச்சும் இந்த விஷயங்கள்லாம் வெளில தெரியும் அப்படின்னு பார்த்தா இழுத்துட்டே தான் போகிறாங்க. இதுலேயும் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்லர் எபிசோட் தான். எலுமிச்சம்பழத்தை கொண்டு முத்து வச்சிருக்காரு. அதனால அந்த எலுமிச்சம்பழத்தால் வாய் கோணிக்கும் அப்படிங்கிறதுனால பார்வதியுடைய ஐடியாவின் பேரில் மனோஜும் இன்னொரு பக்கம் விஜயாவும் இன்னொரு சாமியாரை போய் பார்த்து அவர்கிட்ட எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் கொஞ்சம் அவசர தேவைக்காக பண தேவைக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நகையை வச்சுட்டோம் விற்றுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச தப்புக்காக நீங்களே அந்த உண்மையை ஒத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சொன்ன மாதிரி சாபம் பலிச்சு உங்களுக்கு வாய் கோணிக்கும், அதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தின்னு இந்த புது சாமியாரும் சொல்லிடுறாரு. இப்போ பீதி அதிகமாகிடுது, நைட்டு தூங்க முடியல. இதை ரோஹிணி வேணாம் நம்பாதீங்கன்னு சொன்னாலும் கேட்கல. ஏன்னா மனோஜுக்கும் உள்ளுக்குள்ளார பயம் ஜாஸ்தி. மனோஜுடைய கேரக்டருக்கே எப்பயுமே பயம் எப்பயுமே ரெண்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜயாவுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை இந்த நம்பிக்கைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ராத்திரியாக அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி வெளில போட்டு வேற ஒரு எலுமிச்சம்பழத்தை அங்கே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நேராக கிளம்பி எடுக்கும்போது கையும் களவுமாக மாட்டிக்கிறாங்க. அந்த எபிசோட் நாளானைக்கு தான் வரும் போல். நாளைக்கு ஃபுல்லாக ஃபில்லர் எபிசோடில் ஓட்டி நாளைக்கே வந்துச்சுன்னா கொஞ்சம் நிம்மதி. அப்போ கையங்குளமாக இப்போ முத்துவும் மீனாவும் பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும், எந்த சிக்கிட்டீங்கல்ல, நகையை திருடினது நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். நகையை வச்சு தான் இவர் பணத்தை கொடுத்துருக்காரு. முக்கியமாக இந்த சந்தோஷ்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார்ல, அந்த சந்தோஷுங்கிற ஃப்ரெண்டுகிட்ட தான் 4 லட்சம் வாங்கினேன், பார்க்கு ஃப்ரெண்டுனார்ல, அவர்கிட்ட போய் நேரில் பேசிட்டு வந்துட்டேன். 20,000 ரூபா 5 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து அந்த காசே வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கேன் உங்கள் அண்ணன்ட்டு. உங்கள் அண்ணனுக்குலாம் நான் அவ்வளோ காசுலாம் கொடுக்கவே மாட்டேன், அதிகபட்சம் போனால் 1 லட்சம் தான் சொல்லி அவர் சொல்லிட்டார். அதுக்கான வாக்குமூலமும் இருக்குது. அப்போ அவருக்கும் பணத்தை கொடுக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவன் நகையை வச்சு மட்டும்தான் பணத்தை வாங்கியிருக்கான். அதனால தான் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மொத்தமாக திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு அது தெரிஞ்சதுனால அம்மாவும் இவனும் சேர்ந்து எடுக்க வராங்க. ஸோ அம்மாவும் இன்னொரு பக்கம் மனோஜும் சேர்ந்து அதை பண்ணாங்கன்னு சொல்லும் பொழுது இப்போவாச்சும் மிக்சர் மாமாவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்க அண்ணாமலை டவக்குன்னு சொல்லி திரும்பி அடுப்பாகி பலாரும் ஒன்று விட்டு வீட்டை விட்டு வெளில போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து சொல்லணும். அப்போ தான் கொஞ்சமாச்சு நியாயமாக கதை அப்படி போகுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த கதை போகிற விதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை